வண்டியில் கடைசியாக ஒரு முறை ஏறிய எலக்ட்ரீஷியன் பெரிய துயரம் நடப்பதற்கு முன்பு கேஷுவலாக வேலை பார்த்த எலக்ட்ரீஷியன் இன்ன வரைக்குமே இறந்துட்டாருங்கிற தகவலே சொல்லல. நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா புறம் உறைஞ்சு கிடக்கு. அவர் எப்ப என்ன இறந்தாரு, என்ன செஞ்சாரு, ஏன் கீழே விழுந்தானே ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட அவங்களால அட்மிட் பண்ண முடியாதா? ஏன் அவ்வளவு ஒரு ரத்தம் ஒரே தண்டிக்கு அவரை ஏன் அங்க மில்லுல வச்சிருக்காங்க? ஏன் எம்டி வரல? ஏன் கூட வேலை செய்யறவங்க யாருமே அங்க இல்லையா? ஒருத்தர் கண்ணுக்கு கூட விழுகலையா? மனதை உருக்கும் கடைசி நொடிகள். இணையதளத்தில் வெளியான பரபரப்பு சிசிடிவி. என் புருஷன் சாவுக்கு எனக்கு நீதி, எனக்கு என் பிள்ளைக்கு யார் பதில் சொல்லுவா? என் பிள்ளை எங்க அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? வேலைக்கு போனாருன்னு சொல்லுவேன். இப்ப கேட்டா எங்க அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? என் பிள்ளைகளுக்கு நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? எனக்கு என் புருஷன் வேணும், என் புருஷன் செத்ததுல எனக்கு நியாயம் வேணும். இன்ன வரைக்கும் எம்டி, அந்த ஓனர் எம்டி ஏன் இன்னும் வரல? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பொம்புச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் தேனி அருகே உள்ள அன்னஞ்சி விளக்கு பகுதியில் செயல்படும் தனியார் பருப்பு மில் ஒன்றில் கடந்த 5 ஆண்டுகளாக எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை பருப்பு மில் கட்டிட வளாகத்தில் மேல் பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது தவறி கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனை முன்பு இறந்தவரின் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எலக்ட்ரீஷியனின் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி திடீரென இரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் உயிரிழந்த சுரேஷின் மனைவி கதறி எழுத காட்சி காண்போரை கண் கலங்க செய்தது. இது குறித்து உயிரிழந்த சுரேஷின் மனைவி ரத்தம் உறையும் வரை அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்தார். எனக்கு சந்தேகம் இருக்கின்றது, இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வேதனையுடன் புகார் தெரிவித்தார்.